ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இடித்து அரைச்சி வைக்கிற நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இது நாளையுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நண்டு காலை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 6 நண்டு காலை வச்சு நான் சூப்பு பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்கிற நண்டு காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி வச்சுருக்கிற நண்டு காலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம், அந்த ஓடுலாம் இல்லாமல். இப்போது நண்டு ரசம் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கொஞ்சமாக வதங்கி வரும்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க நண்டை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நண்டு கால் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நண்டு ரசம் கொதிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். கொதித்து வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய டேஸ்ட்டான நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.